ஃபைண்ட் த HCF. 18x³ மைனஸ் 24x² பிளஸ் 42x மைனஸ் 36, 3x³ மைனஸ் 9x² பிளஸ் 30x மைனஸ் 24. ஓகேங்களா? இதுக்கான மீப்போவானா HCF கண்டுபிடிக்க சொல்றாங்க. இப்போ எனக்கு ஸ்டார்டிங்ல எக்ஸ் ஸ்கொயர்ல வந்துருச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன், காரணிப்படுத்தி எளிமையை கண்டுபிடிச்சேன். நான் ஸ்டார்டிங் எனக்கு என்ன இருக்கு, எக்ஸ் கியூப்ல இருக்கு. அப்ப எக்ஸ் கியூப்ல இருந்தா எப்படி கண்டுபிடிக்கிறது, கண்டுபிடிக்கலாமா? இப்ப இந்த கொஸ்டினை பாருங்க, இந்த மாதிரி பேட்டர்ல கொஸ்டின் கேட்டா மிஸ் பண்ணிடக்கூடாது. ஓகே, ஃபர்ஸ்ட் இது ஸ்டேட்மெண்ட் பாக்குறேன். மொத்தம் 2 இருக்கு. ஓகே, இது ஒண்ணு இது ஒண்ணு, மொத்தம் 2 இருக்கா? இப்ப ஃபர்ஸ்ட் இது எழுதுறோம். 18x³ மைனஸ் 24x² பிளஸ் 42x மைனஸ் 36. ஓகே, இதுல பாத்தீங்கன்னா இப்ப ஏதாவது ஒண்ணு நம்ம காமனா வெளியே இருக்கு. 18, 24, 42, 36 இது அனைத்துமே என்ன ஆகுது, எனக்கு 6ஆல் டிவைட் ஆகுதா? அப்ப 6 வெளியே எடுப்போம். அப்ப 6 வெளியே எடுத்த உள்ள எனக்கு என்ன இருக்கும், இங்க 6 போச்சு, ரிமைனிங் என்ன இருக்கும், 3x³ மைனஸ் 24 6ஆல் டிவைட் பண்ணா 4x² பிளஸ் 42 6ஆல் டிவைட் பண்ணா 7x, 36 6ஆல் டிவைட் பண்ணா 6. ஓகே, இப்ப அதே மாதிரி இங்க 3x³ மைனஸ் 9x² பிளஸ் 30x மைனஸ் 24. இப்ப 24, 30, 9, 3 நீங்க எதை காமனா வெளியே எடுக்கலாம், 3 வெளியே எடுக்கலாம். 3 வெளியே எடுத்தா ஃபர்ஸ்ட் x³ அடுத்து மைனஸ் 3x², அடுத்து பிளஸ் 10x மைனஸ் 8. ஓகே, இப்ப என்ன பண்றோம், அப்ப இது கொடுத்த இந்த 2 டேமையும் காமன் உள்ள நம்பரை வெளியெடுத்து, அப்ப காமனா நம்பர் எடுத்து என்னது 6, 3 வருதுக்கலாம். இப்ப இந்த 6, 3க்கும் HCF கண்டுபிடிங்க. இப்ப 6, 3 HCF என்ன வரும், 3ஆல் டிவைட் பண்ணலாம். அப்ப 2 3 6, 1 3 3. இதுக்கப்புறம் அடிக்க முடியாது. அப்ப HCF மதிப்பு எவ்வளவு, 3. ஓகே, அப்ப பிளஸ் 3 தான் எனக்கு வருது. ஓகேங்களா? அப்படி பார்க்கும்போது எனக்கு ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் பி எனக்கு வராது. ஏன்னா 3 பிளஸ் 3 தான் எனக்கு வர முடியும். அப்ப எனக்கு 2ல எனக்கு ஏதாவது ஒண்ணுதான் ஆன்சர். ஓகேங்களா? அப்ப இந்த 2ல இருந்து 1 எப்படி நம்ம எடுக்கிறது அப்படி பாத்தீங்கன்னா, இப்ப எக்ஸ் பிளஸ் 1ங்கிறது காரணி. அப்ப எக்ஸ் பிளஸ் 1 காரணினா எக்ஸோட மதிப்பு என்னது, மைனஸ் 1. அதே மாதிரி இங்க எக்ஸ் மைனஸ் 1 ஒரு காரணினா எக்ஸோட மதிப்பு என்னது, பிளஸ் 1. ஓகேங்களா? இப்ப என்ன பண்ண போறேன், எக்ஸுக்கு 1ன்னு அப்ளை பண்ண போறேன். ஓகேவா? இப்ப எக்ஸுக்கு 1ன்னு அப்ளை பண்ணும்போது இந்த 2 டேம் மட்டும், ஏன்னா இப்ப 6, 3க்கு தனியா கண்டுபிடிச்சிட்டு இப்ப இந்த டேம் மட்டும் தான் எனக்கு இருக்கு. ஓகேங்களா? இப்ப இதுல எக்ஸுக்கு மதிப்பு 1ன்னு அப்ளை பண்ணும்போது எனக்கு மீதி 0 கிடைச்சிச்சுன்னா அது HCF, கிடைக்கலன்னா HCF கிடையாது. ஓகேங்களா? இப்போ 1 அப்ளை பண்ணலாம். அப்ப எக்ஸுக்கு 1 அப்ளை பண்ணனாகும் பிளஸ் 1 தானே. அப்ப 1 கியூப் 1 ஸ்கொயர் எல்லாமே ஒரே நம்பர் தான். அப்ப நம்பரை மட்டும் பாருங்க, 3 மைனஸ் 4 பிளஸ் 7 மைனஸ் 6. ஓகேங்களா? ஏன்னா எக்ஸோட மதிப்பு 1 அப்படிங்கிறதுனால இந்த எக்ஸை நீங்க பார்க்க தேவையே கிடையாது. ஓகேங்களா? அப்ப 3 மைனஸ் 4 பிளஸ் 7 மைனஸ் 6. அப்ப இங்க என்ன வரும், 3 7 கூட்டினா 10, மைனஸ் 4 மைனஸ் 6 கூட்டினா மைனஸ் 10. அப்ப எவ்வளவு வரும், 0. அப்ப இங்க 0 வருது. அப்ப இதோட HCF எவ்வளோ, எக்ஸ் மைனஸ் 1. ஏன்னா எக்ஸ் மைனஸ் 1 தான் எக்ஸோட மதிப்பு பிளஸ் 1 வரும். ஓகேங்களா? இப்ப அதே மாதிரி இங்க 1 அப்ளை பண்ண எவ்வளவு வரும், இப்போ 1 அப்ளை பண்ணா 1, இங்க மைனஸ் 3 பிளஸ் 10 மைனஸ் 8. அப்ப 1ஐயும் 10ஐயும் கூட்டினா 11, மைனஸ் 3 மைனஸ் 8 கூட்டினா மைனஸ் 11. அப்ப எவ்வளவு, 0 வருது. அப்ப எக்ஸுக்கு 1ன்னு அப்ளை பண்ணும்போது எனக்கு இந்த ஈக்குவேஷனுக்கு என்னது, 0 போயிட்டான். அப்ப இந்த ஈக்குவேஷன் 0 வரதுனால அப்ப காரணி என்னது, எக்ஸ் மைனஸ் 1. ஓகேங்களா? அப்ப ஆன்சர் என்னது, ஆப்ஷன் லாஸ்ட். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் காமனாக் நம்பரை வெளியே எடுத்தோம், அந்த நம்பருக்கு HCF கண்டுபிடிச்சு. அடுத்து ரிமைனிங் உள்ள அந்த ஈக்குவேஷன்ல எக்ஸுக்கு மதிப்பு நான் அப்ளை பண்ணும். ஓகேங்களா? அப்ப எக்ஸ் மைனஸ் 1 ஒரு காரணி எடுத்து நான் அப்ளை பண்ணி பாக்குறேன். அப்ப எக்ஸ் மைனஸ் 1 ஒரு காரணினா எக்ஸோட மதிப்பு 1. அப்ப எக்ஸுக்கு மதிப்பு 1 அப்ளை பண்ணும்போது எனக்கு ரெண்டுலயுமே 0 வந்துச்சு. அப்ப கரெக்டா வந்துடுச்சு. அப்ப எக்ஸ் மைனஸ் 1 ஒரு காரணி தான். அப்ப ஆன்சர் அது 3x மைனஸ் 1. இந்த மாதிரி கண்டுபிடிச்சிடலாம்.